மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நீர்வளத்துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும், காணொலி வாயிலாக பங்கேற்கும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களையும் வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும், நீர்வளத்துறையினுடைய முதன்மை தலைமை பொறியாளர் அவர்களையும், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு வரவேற்கின்றேன். கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் 60 ஆண்டு கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் ரூபாய் 1916.41 லட்சம் மதிப்பீட்டில் தற்போது நிறைவடைந்துள்ளன. இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வருவதற்கு 1972ஆம் ஆண்டிலேயே முதலிலே வித்திட்டவர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இத்திட்டத்திற்கு 2019 அடிக்கல் நாட்டப்பட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் தான் குழாய்களை பதிப்பதற்கு தனியார் நிலங்களில் நிரந்தர குத்தகை மூலம் பாதை உரிமை மற்றும் நில கையகப்படுத்தும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது. மேலும் தேவையான நிதி ஒதுக்கீடும் உரிய காலத்தில் செய்யப்பட்டதால் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பொற்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 1045 ஏரி மற்றும் குளங்களில் நீர் நிரப்புவதன் மூலம் 24,468 ஏக்கர் நிலங்கள் நிலையான பாசன வசதி பெறும். தமிழ்நாட்டின் வரலாறாக தொட்டது துலங்க, பட்டது விளங்க பல சாதனைகளை செய்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த சிறப்பான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைக்குமாறு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். சார், இது இந்த அர்த்திக பவானி ஆற்றுல வந்து அந்த காளிங்கராயன் அணைக்கட்டு கீழே தான் இந்த முதல்ல நம்ம பம்ப் ஹவுஸ் வச்சுருக்கோம் சார். இது முதலாம் பம்ப் ஹவுஸ். இது மாதிரி 6 இது இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மொத்தம் 6 பம்பு வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் வந்து 1115 கிலோவாட்டு கெப்பாசிட்டி உள்ளது. மொத்தம் 250 கியூசெக்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் சார். இந்த மாதிரி அடுத்த இது வந்து சித்தோடு பக்கத்தில் இருக்காங்க, வந்து ஒரு 4 கிலோமீட்டர். மாண்புமிகு முதலமைச்சர்கள் வந்து இந்த 4வது இடத்த வந்து 26/8/2022 வந்து பார்வையிட்டீங்க சார். அதுக்கப்புறம் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு இந்த பணிகள் தற்போது முடிக்கப்பட்டிருக்கு. இது முதல்ல பம்ப் ஸ்டேஷன்ஸ், இங்கேருந்து நம்ம பம்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்து இது வந்து 2வது பம்பிங் ஸ்டேஷன் சார், சித்தோடில் 2ஆம் பம்பிங் ஸ்டேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் தண்ணீர் கடத்தப்பட்டு மொத்தம் அந்த மெயின் பைப்பு வந்து 8 அடி டயாவில் அந்த பைப்பு வந்து 105 கிலோமீட்டர் லாங் உள்ளது. சைடில் உள்ள குளங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய பைப்பு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 1065 கிலோமீட்டர் லென்த் உள்ள ஒரு பைப் நெட்வொர்க்கு இதில் இருக்குங்க சார். இதுக்கு அடுத்து ஒரு காணொலி காட்சி, இந்த திட்டத்தை பற்றியான ஒரு சின்ன ஒரு காணொலி காட்சி. நெக்ஸ்ட். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நீர்வளத்துறை சார்பில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1045 குளம் குட்டைகளுக்கும் சோதனை ஓட்ட பணிகள் முடிவுற்று தற்பொழுது பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் போதுமான உபரி நீர் வர தொடங்கியுள்ளதை அடுத்து இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிக அக்கறை கொண்டு 26/8/2022 அன்று 4வது நீரேற்று நிலையத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து இப்பணிகளை விரைந்து முடித்திட நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இப்பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டது.
இத்திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு 1.50 TMC உபரி நீரை வினாடிக்கு 250 கன அடி வீதம் 70 நாட்களுக்கு நீரேற்று முறையில் 6 நீரேற்று நிலையங்களின் வழியாக நிலத்தடியில் 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் பதிப்பின் மூலம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மொத்தம் 24,468 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறும் வகையில் நீர்வளத்துறையின் 32 ஏரிகள், ஊராட்சி ஒன்றியத்தின் 42 ஏரிகள் மற்றும் 971 குளம் குட்டைகளுக்கு என மொத்தம் 1045 எண்ணிக்கையிலான ஏரிகள், குளம், குட்டைகளில் நீர் நிரப்பப்படும். நீரின்றி அமையாது உலகு என்பதன் பொருட்டு நீர் வீணாவதை தடுக்கவும், உபரி நீரை சேமித்து வைக்கவும், வறட்சி பகுதிகளை செழுமையாக்கவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் ஈரமான நன்றிகள். சார், இப்போ இந்த 3 மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க சார். அந்த 3 மாவட்டங்களோட பயனாளிகளின் சார்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றி தெரிவிப்பார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுங்கரா பேசுகிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள 1045 குளம், குட்டைகள் நீர் நிரம்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 24,468 ஏக்கர் விவசாய நிலங்களின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு குடிநீர் தேவைகளும் பூர்த்தி அடையும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகத்தின் சார்பாகவும், பொதுமக்களின் சார்பாகவும், விவசாயிகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை நீர்வளத்தினுடைய முதன்மை தலைமை பொறியாளர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 24,468 ஏக்கர் பாசன பரப்பு பயன்பெறும் வகையில் 1,916 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் நிறைவடைந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீர்வளத்துறையின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், ஈரோடு மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவருக்கும், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், நமது தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் நீர்வளத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.